ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லிட்டில் நரேட்டிவ்ஸ் வித் ஆராதனா. இப்போ நம்ம ஒரு கதைக்குள்ளே போகலாமா குட்டீஸ்? யாருக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும்? இப்போ அந்த மாதிரி ஒரு மேஜிக் ஊஞ்சலை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். மலர்விழிக்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மாவோட அவங்க தாத்தா பாட்டியோட ஊருக்கு போகிறாங்க. அவங்க தாத்தா பாட்டியோட வீட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். மலர்விழிக்காக அவங்க தாத்தா பெரிய ஊஞ்சல் ஒன்று அந்த மரத்தில் கட்டி வச்சிருந்தாரு. மலர்விழிக்கும் அந்த ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த தடவையும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போனதும் மலர்விழி அந்த ஊஞ்சலை தான் தேடி ஓடுனாங்க. ஊஞ்சலில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மலர்விழி. தினமும் அந்த ஊஞ்சலில் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரம் மலர்விழி கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. மலர்விழிக்கு ஒரே ஆச்சரியம். மலர்விழி மரத்துக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மரம், நீங்கள் இந்த மேஜிக் ஊஞ்சலில் விளையாடும் போது சில சமயம் மரம் பேசும் அப்படின்னு சொல்லுச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஊஞ்சல் கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு மலர்விழி கிட்ட மரம் சொல்லுச்சு. மலர்விழியும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் பறவை போல வானத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மரம், சரி இந்த ஊஞ்சலை வேகமாக ஆட்டுங்க, நம்ம வானத்தில் பறக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே மலர்விழியும் அந்த ஊஞ்சலை வேகமாக ஆட்ட ஆரம்பிச்சாங்க. ஊஞ்சலும் மெல்ல மெல்ல வானத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. மலர்விழியும் சந்தோஷமா வானத்துல பறந்தாங்க. அங்க வானத்துல நிலாவோடையும் மேகத்தோடையும் விளையாண்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மலர்விழிய அந்த ஊஞ்சல் அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருச்சு. மலர்விழிக்கு இது கனவா நனவானே தெரியல. ஊஞ்சலும் மரமும் திரும்பவும் அமைதியாயிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லா அந்த ஊஞ்சலோடையும் மரத்தோடையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மலர்விழியும் அந்த ஊஞ்சலும் அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல நடந்த இதை நினைச்சா மலர்விழிக்கு எப்பவுமே கலர்ஃபுல் ட்ரீம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. இந்த கதை பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? தேங்க்யூ.